நம்பர் தியரிட்டி ஃபங்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டா நமக்கு அல்ஜிப்ரால யூஸ் ஆகும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஆய்லர் பை ஃபங்ஷன். ஆய்லர் ஆர் ஆய்லர்ஸ் பை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கிறணும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் என்ன செய்றேன்னா, ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ வந்து இதிலிருந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த 4 விட கம்மியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 அல்லது 4க்கு கீழ இருக்கணும். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 4 இண்டீஜர்ஸா எடுத்துக்கிறணும். நெகட்டிவ்லாம் போயிறக்கூடாது. நேச்சுரல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப சிம்பிளா சொல்லப்போனா, நான் வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் நம்பர் எடுக்கணும். சரியா? அதுல இந்த 4க்கு எந்தெந்த நம்பர்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குன்னு பார்க்கணும். ரிலேட்டிவ்லி பிரைம் அல்லது கோ பிரைம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா, 2 நம்பரோட ஜிசிடி வந்து 1 வரணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 வந்து ஃபிக்ஸட். இத மாத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 இடம் போட்டுக்குருவோம் நம்ம. இந்த இடம் 1, இந்த இடம் 1. ஸோ இந்த 4 வந்து 4 தான். இத மாத்தக்கூடாது. இந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன ஃபில் பண்ணணும்? 1, 2, 3. இந்த 3, 4 இந்த 4 நம்பர்ல இந்த பாக்ஸுக்குள்ள என்ன போட்டா எனக்கு இந்த ஜிசிடி 1 வரணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதாவது இந்த 2யும் டிவைட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் 1 தான் இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பரா நான் கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்பர் நான் 1 எடுத்துக்கிறேன். 1 இதுக்குள்ள ஃபிட் ஆகுமான்னு பார்த்தா போட்டு பார்க்குறேன் நானு. இப்போ 1க்கும் 4க்கும் ஜிசிடி பார்க்குறேன் 1 தான் வரும். இல்லையா? அப்ப இந்த கலெக்ஷன் ஒரு செட்டு நான் சொல்லப் போறேன். அந்த செட்டுக்குள்ள இந்த நம்பர் எழுதிக்கிறேன். நான் எதிர்பார்க்குற மாரி இருக்கனால எழுதிக்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ள இது ஓகே. இத நான் டிக் பண்ணிக்கிறேன். இதே பாக்ஸுக்குள்ள நான் என்ன பண்றேன்? 2 போட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கங்க. 2க்கும் 4க்கும் ஜிசிடி வந்து என்ன வரும்? 2 வரும். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1. ஸோ 1 வருதா? வரலையா? அவ்வளோதான் நமக்கு பேச்சு. 2 வருதா? 3 வருதாலாம் கிடையாது. அதனால நாட் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு போட்டுறேன். அப்ப இந்த 2 வந்து இந்த கலெக்ஷன்ல வராது. இதே மாரி அடுத்து 3 போடுறேன். ஸோ 3க்கும் 4க்கும் ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா 1 வரும். நம்ம நெனைக்கிற மாரியே வந்துருச்சு. அப்ப 3 வந்து ஓகே. 4க்கும் ஜிசிடி 4 வருமானா சாரி 1 வருமானா வராது. ஓகேவா? அப்ப இந்த 4 நம்பர்ல இந்த 4க்கு ரிலேட்டிவ்லி பிரைமா என்னென்ன நம்பர் இருக்குன்னா 1 அண்ட் 3 தான் இருக்கும். எத்தன நம்பர் இருக்கு அப்படின்னா 2 நம்பர் இருக்கு. இந்த 2 அப்படிங்கிற கவுண்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா, பை ஆஃப் 4. இந்த கவுண்ட் தான். பை அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஃபங்ஷன். நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்ஷனு. அதோட வேலை வந்து இதுதான். ஸோ ஒரு நம்பர் இன்புட்டா குடுத்தீங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ தட் நம்பர் அந்தே நம்பருக்கு ரிலேட்டிவ்லி பிரைமா எத்தன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இதோட வேலை. அப்ப நமக்கு நம்ம வந்து இந்த 1, 2 பார்த்துட்டு அப்படியே ஃபார்முலாவலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இத பிராக்டிஸ் பண்ணணும். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1ல இருந்து ஆ மேபி ஒரு ஒரு 15 வரைக்குமாவது 1, 2, 3ன்னு ஆரம்பிச்சு. சரியா? 1, 2, 3ன்னு ஆரம்பிச்சு, ஒரு 15 வரைக்குமாவது இதே மாரி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாம. அப்பதான் இதோட ஒரிஜினல் மீனிங் நமக்கு தெரியும். அதுக்காக பெரிய பெரிய நம்பரா இருந்தா நான் எப்படி சார் பண்ண முடியும்? அப்படிங்கிற உங்க டவுட் உங்களுக்கு வரும். பெரிய நம்பருக்கு நம்ம ஃபார்முலா போயிருவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சார் 100 இருக்கு. நான் 100 வரைக்கும் ஒரு நம்பரா ஜிசிடி 1 வருதான்னு பார்க்க முடியுமான்னா, அது பிராக்டிகல் நாட் பாசிபிள். அதுக்கு நம்ம ஃபார்முலாவுக்கு போயிரலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. எடுத்தோனே இந்த டெஃபனிஷன் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அது நமக்கு நல்லா தெளிவா தெரியணும். அது தெரிஞ்சா தான் அடுத்து சொல்லப்போற ரிசல்ட் நமக்கு ஈஸியா புரியும். சரியா? அப்ப இதே மாரி வந்து நீங்க அட்லீஸ்ட் நான் சொன்னது மினிமம் ஒரு 15 வரைக்குமாவது மெனக்கெட்டு எழுதுங்க. சரியா? 1க்கு ரிலேட்டிவ்லி பிரைமா என்னென்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. 2க்கு எழுதுங்க. 3க்கு எழுதுங்க. இத எழுதும்போதே சின்ன சின்ன ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே கண்டுபிடிச்சுருவீங்க. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் மறக்காம இருக்கும். சரியா? இப்ப நானே இங்க இதுலயே ஒண்ணே கூட நான் சொல்லிர்றேனே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 7 எடுத்துக்கிறேன். இதோட பெரிய நம்பராவே எடுத்துக்கலாம். இதே மாரி தான். இப்ப ஜிசிடி ஆஃப் இந்த இடத்துல நீங்க தான் ஃபில் பண்ணணும். எங்க இருந்து 1ல இருந்து 7 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கங்க. எனக்கு 7 கூட ஜிசிடி கண்டுபிடிக்கும்போது 1 வரணும். என்னென்ன நம்பர் வரும்? ம். 6 வரைக்குமே வரும். ஏன் இந்த நம்பருக்கு மட்டும் 6 நம்பர் வருது. ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் போட்டோம். ஆனா 2 நம்பர் தான் வருது. இந்த 2க்கு இந்த 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இது பிரைம் நம்பர். அதாவது என்னன்னா, நம்ம 7 விட பெரிய நம்பர பார்க்கல. 7 விட சின்ன நம்பர் பார்க்குறோம்.
7ங்கிறது பிரைம் நம்பருங்கிறதுனால 7 விட சின்ன நம்பர் எக்ஸெப்ட் 1 1 தவிர எந்த நம்பரும் இதை டிவைட் பண்ணாது. ஆனா 1க்கும் 7க்கும் ஜிசிடி வந்து 1 தான் வரும் இல்லையா? அதனால 1ஐயும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 அப் டு எது வரைக்கும் போட்டுக்கலாம்னா 6 வரைக்கும் போட்டுக்கலாம். 7 போடக்கூடாது. ஏன்னா ஜிசிடி ஆஃப் 7, 7 வந்து என்ன வராது நமக்கு? 1 வராது. 7 அப்படின்னு வந்துரும். இதே மாரி 2, 3 பிரைம் நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் நீங்க. பை ஆஃப் 3 பார்க்கணும். பை ஆஃப் என்ன பார்க்கலாம்? 13 பார்க்கலாம். பார்த்துட்டீங்கன்னா, நீங்களே ஒரு ரிசல்ட் சொல்லிருவீங்க. இப்பயே கொஞ்சம் கெஸ் பண்ணிரலாமே. 3க்கு என்னென்னலாம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும்? 3யோட சின்ன 3யோட சின்ன நம்பர் எல்லாமே இருக்கும். கரெக்ட்டு தானே? 5க்கு யோசிச்சு பாருங்க. 1, 2, 3, 4 இந்த 4மே இருக்குமா? அப்ப இந்த ஆ 5 வரைக்கும் வராது. 4 இருக்கும். 3னா எத்தன நம்பர்? 2 நம்பர். ஓகேவா? அப்ப 7னா எத்தன நம்பர்? 6 நம்பர். அப்ப இன் ஜெனரல் Pங்கிறது பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா, பை ஆஃப் P என்ன வரும்? P-1 கரெக்ட்டா? இப்படி தான் நம்ம ரியலைஸ் பண்ணி கொண்டு போணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம எப்படி படிக்கிறோம்னா, இத மனப்பாடம் பண்ணிடுறோம். கரெக்ட்டு தானே? இத மனப்பாடம் பண்ணிட்டு இத யூஸ் பண்றோம். ஒரு த்ரில் இல்லாம போயிருது. ஓகேவா? எப்படி கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த படத்த பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? அந்த மாரி நமக்கு போயிருது. அதனால தான் படிக்கிறது போர் அடிக்குது. இப்படி தான் நம்ம வரணும் வரிசையா. இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்ப இனிமேல் பிரைம் நம்பருக்கு என்ன பண்ண வேண்டியதில்ல. இப்படி ஒண்ணொண்ணா எழுதி காமிக்க வேணாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டா போதும். அதுலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்சு போச்சு. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா போம்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளே இப்ப இதெல்லாம் பாருங்க. நம்மளே உருவாக்குன மாரியே இருக்கா? அப்படியே செக் பண்ணிட்டே வரோம். இதே தான்ப்பா பொருந்தும். மீனிங் நமக்கு தெரியுது. பிரைம் நம்பர்ங்கிறதுனால, அந்த நம்பர தவிர அது கீழ இருக்க எல்லாமே வந்து ரிலேட்டிவ்லி பிரைமா தான் இருக்கும். அப்ப P-1 போட்டுக்கலாம். இப்படி எழுதிட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து மறக்காது. நீங்க மெமரைஸ் பண்ணலைனாலும் மறக்காது. ஓகேவா? இதான் இந்த ஐடியா. இந்த கான்செப்ட் ஐலர் பை ஃபங்ஷன். சிலதுக்கு நம்ம எழுதியிருக்கோம் இங்க. அதையும் பார்த்துங்க. இதுதான் வந்து வார்த்தையில கரெக்ட்டான டெஃபினிஷன் இதுதான். ஆய்லர் பை ஃபங்ஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் தான். அப்பன்னா நீங்க 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 0வ பாசிட்டிவ்ல சேர்க்க முடியாது. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் n அண்ட் ரிலேட்டிவ்லி பிரைம் டு n. ஆக்சுவலா இங்க ஈக்குவல் டு போடலையே சார் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 தவிர எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ரிலேட்டிவ்லி பிரைம் டு இட்செல்ஃப்னு வருமா? ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் ரிலேட்டிவ்லி பிரைம் டு இட்செல்ஃப் வரும். அது என்ன நம்பர்? 1 மட்டும் தான். கரெக்ட் தானே? ஜிசிடி ஆஃப் 1, 1 தான் என்ன வரும்? 1 வரும். 1 விட ஏதாவது ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கங்க. அதே நம்பர மறுபடியும் எடுங்க. 2க்கும் ஜிசிடி போடுங்க. 1 வருமா? வராது இல்லையா? அதனால தான் இங்க லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. ஆனா டெஃபினிஷன் வந்து இன் ஜெனரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும். ஓகேவா? இங்க ஏன் என்ன கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னா, அது 1க்கு மட்டும் தான் பொருந்தும். மத்ததுக்கு பொருந்தாது. 4க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 4 பார்க்க வேண்டியதில்ல. 3 வரைக்கும் பார்த்தாலே போதும். அதனால இந்த விஷயம். 2 விதமான டெஃபினிஷனும் இருக்கு. அதனால ஒண்ணும் இத வச்சு வொரி பண்ண வேண்டியதில்ல. ரிலேட்டிவ்லி பிரைம் சொல்லலாம். அல்லது கோ பிரைம் சொல்லலாம். சில புக்ல என்ன பண்ணிருவாங்கன்னா, இத கட் பண்ணிட்டு ஜிசிடின்னு போட்டு விட்டுருவாங்க. அந்த கலெக்ஷனுக்கு பேர் வந்து M அப்படின்னு போட்டுட்டு, ஜிசிடி ஆஃப் M, N = 1 அப்படி போட்டுருவாங்க. ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது அந்த நம்பர்ஸ். இப்ப பை ஆஃப் 10 அப்படின்னா 1379 இந்த 4 நம்பர்ஸும் ரிலேட்டிவ்லி பிரைம் டு 10ஆ இருக்கும். அது எத்தனை அப்படின்னு சொல்றது தான் இது. அப்ப பைங்கிறது நம்பர், நாட் அ செட்டு. ஓகேவா? இது செட்டு கிடையாது. பை வேல்யூங்கிறது நம்பர். அப்ப இப்படியெல்லாம் நம்பர் இருக்கு. இத வச்சு என்ன சார் பண்ணலாமா? ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பை ஆஃப் 10 இருக்கு இல்லையா? ஆ ஸ்க்ரீன்ல. நம்ம இதுக்கே கூட வந்துருவோம். அந்த 1, 3 4 எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, கீழ கூட எழுதுறேன். இந்த 1, 3 இருக்கிற ஒரு செட்ட நான் எடுத்துக்கிறேன். அந்த செட்டுக்கு வந்து நான் பேரு வந்து மேபி ஒரு ஜீனே குடுத்துக்கிறேன். இங்க ஆப்பரேஷன் என்ன எடுக்கிறேன்னா, மல்டிப்ளிகேஷன் மாட் 4 எடுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ஆப்பரேஷன்ல இந்த செட்டு குரூப்பா இருக்குமா? அப்படின்னு நான் யோசிக்கிறேன். செக் பண்ணிருவோமா? என்னென்ன செக் பண்ணணும்? 2 எலிமெண்ட் தானே இருக்கு. அப்ப நான் கெய்லி டேபிள் யூஸ் பண்ணலாமா ஈஸியா? 1, 3 இந்த பக்கம் 1, 3 அதாவது மாட் 4. 1 × 1 1 வரும். 1 × 3 வரும். மறுபடியும் இதுவும் அதே தான் வரும். இங்கே வந்துரும். இந்த இடத்துல என்ன வரும்? 3 × 3 9 இல்லையா? 9 மாட் 4 போட்டா என்ன வரும்? 1 வரும். கரெக்ட்டா? அப்ப இப்படி பாருங்க.
இதுக்குள்ள இருக்கிற 4 எலமெண்ட், அதாவது இந்த 4 எலமெண்ட், இந்த 4மே பாருங்க எய்தர் 1 ஆர் 3, அதாவது இந்த செட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. கரெக்டா? க்ளோஸ்டு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன வரும்? இது வந்து ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன் மாடு 4னாலும் கிட்டத்தட்ட ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். இன்னொன்று நமக்கு இங்கே என்ன வசதினா பர்டிகுலராக இருக்கிறதே 2 நம்பர் தானே இருக்கு இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அசோசியேட்டிவ் இன் ஜென்ரல் வி நீட் 3 நம்பர்ஸ். அப்போ நமக்கு எப்படி வந்துடும்? அப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 1 × 1 × 3 இப்படி எடுப்போம். இந்த டாட்டுங்கிறது இங்கே .4ன்னு வச்சுக்கோங்க. இப்படி எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1.1.3 வருதான்னு பாருங்கள். கன்ஃபார்மாக வந்துடும். 3யவே 3 தடவை எடுங்க, எப்படினாலும் வந்துடும். சரியா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். மூணாவது ஒன்று வந்து என்னது? ஐடென்டிட்டி வேணுமா? மல்டிப்ளிகேஷன் தானே, அப்போ ஐடென்டிட்டி வந்து என்ன வரும்? 1 வரும். இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல எலமெண்ட், அதே எலமெண்ட் இந்த டேபிளுக்கு உள்ளே இருக்கணும், அதே எலமெண்ட் மேலே இருக்கணும். இந்த 3 இடத்துலையும் ஒரே எலமெண்ட் இருந்தால் அந்த எலமெண்ட் தான் ஐடென்டிட்டி. ஓகேவா? அப்போ ஐடென்டிட்டி வந்து நமக்கு என்னது? 1, அதுவும் எக்ஸிஸ்ட் ஆயிடுது, இருக்குது. அப்புறம் ஃபோர்த் கண்டிஷன் என்ன குரூப்புக்கு? இன்வெர்ஸ் பார்க்கணும். இன்வெர்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? ஐடென்டிட்டிக்கு எப்போவுமே ஐடென்டிட்டி தான் இன்வெர்ஸ், அதனால் நீங்கள் அதை எப்போவுமே பார்க்க வேணாம். இப்போ 3க்கு இன்வெர்ஸ் பார்க்கணுன்னா இந்த 3 இருக்கிற ரோவில், இந்த ரோவில் செகண்ட் ரோவில் 3 இருக்கிற ரோவில் ஐடென்டிட்டியை தேடணும். எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த ஐடென்டிட்டிக்கு நேர மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3 இருக்கா? அதுதான் இன்வெர்ஸ் ஆஃப் 3. இருக்கிறதே 2 எலமெண்ட் தான். 1ஓட இன்வெர்ஸ் வந்து 1, அப்புறம் 3யோட இன்வெர்ஸ் வந்து 3. அப்போ ரெண்டுக்குமே இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ குரூப் ஆயிடுச்சா? அப்போ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிள் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு U(10) அல்லது U(12) அந்த மாதிரி ஒரு பெருசு, சாரி நான் பேரை இப்போ சொல்லிட்டேன் நான். இது ஆக்சுவலாக வந்து இது குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். இந்த 2ங்கிறத π(n) சொன்னோம் இல்லையா? இதுக்கு ஆக்சுவலாக பேர் இங்கே நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது ஜின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U(4). அப்போ U(4)ங்கிறது செட்டு. அந்த U(4)ல் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது π. கரெக்டாக? U(n)ங்கிறது செட்டு. இன்னும் சொல்லப்போனால் குரூப் அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் mod n. இதே போல அடிப்படையிலிருந்து கணிதம் கற்க ஜாயின் ப்ரொஃபசர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸ். TRB CSIR நெட் செட் 8838037215.